Find the product of the following. First one என்ன இருக்கிறாங்க 3.6 into 0.3. So 3.6 நம்ம எப்படி எழுதலாம்னா 3.6 நம்ம எப்படி எழுதலாம்னா 36 divided by 10. ஏன்னா ஒரே ஒரு டெசிமல் தானே இருக்கு, ஒரே ஒரு டிஜிட் இருக்கிறதுனால 36 divided by 10 multiplied by இது எப்படி எழுதலாம் 3 divided by 10. So that is equal to 36 into 3 என்னது 6 3s are 18, remainder 1 108 divided by 10 into 10 என்னது 100. இப்போ டெசிமல் எங்க மூவ் ஆகும், டெசிமல் இங்க இருக்குன்னு அர்த்தம். நமக்கு எத்தனை டிஜிட்ஸ் மூவ் ஆகும், இங்க இருந்து 1 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும். இங்க 2 zeros இருக்கிறதுனால 2 digits தள்ளி மூவ் ஆகும். ஆன்சர் இஸ் 1.08. கிளியர்? So next one, second one, 52.3 into 0.1. இது நம்ம எப்படி எழுதலாம் 5523 by 10 multiplied by 1 by 10. So என்ன வரும் 523 divided by 100 வரும், which is equal to எத்தனை பாயிண்ட் மூவ் ஆகும் டெசிமல், இங்க இருக்கு 2 zeros இருந்தா 1 2. Answer is 5.23. clear? Next third one என்ன கொடுத்திருக்காங்க 537.4 into 0.2. so நம்ம எப்படி எழுதலாம் 5374 divided by 10. ஏன் நான் 10 போடுறேன்னா இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் இருக்கு, multiplied by 2 divided by 10. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணா 4 2s are 8, ரிமைண்டர் இல்ல 7 2s are 14, ரிமைண்டர் 1, 3 2s are 6 plus 1 7, 5 2s are 10. ஓகே, இங்க எத்தனை இருக்கு by 100. ஸோ டெசிமல்ஸ் எங்க இருக்கு, இங்க இருக்கு. டெசிமல் எத்தனை மூவ் ஆகும் 1 2. ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா 107.48. கிளியர்? நெக்ஸ்ட் fourth one 0.6 into 0.06. ஸோ நம்ம எப்படி எழுதலாம் 0.6 வந்து 6 by 10 எழுதலாம். 0.06 எப்படி எழுதலாம் 6 by 100 எழுதலாம். ஏன்னா ரெண்டு டிஜிட்ஸ் இருக்கு, அதனால 2 0. that is equal to என்ன 6 6 are 36. 36 divided by இது என்ன 1 போட்டு எத்தனை zeros போடணும், 3 zeros போடணும். ஓகே, அப்போ டெசிமல் எங்க எப்படி மூவ் ஆகும், இங்க இருக்கு டெசிமல் 1 2, அப்புறம் இங்க 3, முன்னாடி என்ன வரும் 0, இங்க பாயிண்ட் இருக்கும். அப்போ 0.036 டெசிமலுக்கு முன்னாடி ஒரு 0 நம்ம போட்டுக்கலாம். போட்டாலும் ஒண்ணுதான், போடலைனாலும் ஒண்ணுதான். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் என்ன கொடுத்திருக்காங்க 62.2 multiplied by 0.23 கொடுத்திருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா 622 divided by 10 multiplied by 23 divided by 100. ரைட்? இப்போ மல்டிப்ளை பண்ண போறோம். 622 23 மல்டிப்ளை பண்ணா என்ன வருதுன்னு பார்க்கலாம். 3 2s are 6, 2 3s are 6, 6 3s are 18. அப்புறம் 2 2s are 4, 2 2s are 4, 6 2s are 12. ஸோ என்ன வருது 6 10 0, ரிமைண்டர் 1 9 13 3, ரிமைண்டர் 1 4 1 143.06. அப்புறம் this is equal to என்ன 143.06 divided by how many zeros, 1 போட்டு 3 zeros. ஏன்னா இங்க 1 2 3 மல்டிப்ளை பண்ணா அப்படியே மல்டிப்ளை பண்ணணும். இப்போ டெசிமல் எங்க மூவ் ஆகும் 3 zeros இங்க இருந்து 1 2 3 இங்க மூவ் ஆகும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் 14.306. டெசிமல் இங்க வந்தாச்சு. கிளியர்? ஃபிஃப்த் ஒன். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் என்னது 1.02 into 0.05. இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம் 102 divided by எத்தனை டிஜிட்ஸ் 100 multiplied by 5 divided by 100. 0.05 divided by 100 அப்படின்னு போட்டக்கூடாது, தப்பு. இங்க நம்ம ஹோல் நம்பரா கன்வெர்ட் பண்ணிட்டு எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை ஜீரோஸ் போட்டுக்கணும். இப்போ 102 into 5 என்னது 5 2s are 10, ரிமைண்டர் 1, அப்புறம் 0 into 5 is 0, plus 1 1 5 is 5. இப்போ 510 divided by எத்தனை zeros 1 1 2 3 4 zeros 1 2 3 4 zeros. இப்போ டெசிமல் எப்படி மூவ் ஆகும், இங்க இருக்கு டெசிமல் 4 zeros மூவ் ஆகணும் 1 2
3 அப்புறம் இங்க மூவ் ஆகும். அப்ப இங்க என்ன வரும்? 0 இங்க ஒரு பாயிண்ட் இருக்கும். இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 0.051 0 போட்டாலும் ஒண்ணுதான், போடலைனாலும் ஒண்ணுதான். நெக்ஸ்ட் 6th ஒன் முடிச்சாச்சு. 7th ஒன். 7th ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? 10.05 into 1.05. So this is equal to 1005 divided by எத்தனை digits? 2 digits. 100 multiplied by 105 by 100. Right? So இதை நம்ம multiply பண்ண போறோம். Multiplication. So multiply பண்ணா 1005 இங்க 105. Multiply பண்ணா என்ன வரும்? 5 5s are 25, remainder 2, இங்க 2 வரும், அப்புறம் இங்க 0, அப்புறம் இங்க 5. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து எவ்ரிதிங் இஸ் 0. நெக்ஸ்ட் என்னது? 1ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 5 0 0 1. So this is 5 2 5 5 0 1. அப்போ என்ன வரும்? இதுல எத்தனை டிஜிட்ஸ் போடணும்? மல்டிப்ளை பண்ணா இந்த ஆன்சர் வருது. தட் இஸ் ஈக்குவல் டு 105525 டிவைடட் பை எத்தனை ஜீரோஸ்? 1 போட்டு 1 2 3 4 1 2 3 4 ஜீரோஸ். இப்போ பாயிண்ட் எங்க மூவ் ஆகும்? இங்க இருக்கு பாயிண்ட் 1 2 3 4 ஜீரோஸ் மூவ் ஆன ஆன்சர் என்னது? 10.5525. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்கோம்? 7th ஒன் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் 8th ஒன். 8th ஒன் என்னன்னு பார்த்தா 8th ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? 101.01 into 0.01. ஸோ திஸ் இஸ் நம்ம எப்படி இதெல்லாம் 10101 போட்டுட்டு எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? 100 multiplied by இங்க 1 இருக்கு, எத்தனை digits? 100. So this is equal to multiply பண்ணா same answer தான் வரும். 10101 divided by என்ன வரும்? 10,000 4 zeros. அப்புறம் பாயிண்ட் எந்த பக்கம் மூவ் ஆகும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும். 1 2 3 4. ஆன்சர் என்ன வரும்? 1.0101. clear. next last 9th one. 9th one கொடுத்திருக்காங்க 100.01 100.01 into 1.1. இதை நம்ம எப்படி எழுதலாம்? 100 01 10,001 divided by 100 multiplied by 11 by 10. ஏன்னா இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரே ஒரு டெசிமல் தான் இருக்கு. நம்ம என்ன எழுதலாம்? 10001 into 11. So okay, multiply பண்ணலாம். 10001 multiplied by 11. This is multiplication. என்ன வரும்? 10001 அப்புறம் 10001. So 110011. ஆன்சர் என்ன வருது? 110011 divided by எத்தனை zeros? 1 1 2 3 zeros 1 2 3 zeros. இப்போ பாயிண்ட் எந்த பக்கம் மூவ் ஆகும்? இங்க இருக்கு பாயிண்ட் 1 2 3 zeros மூவ் ஆச்சுன்னா பாயிண்ட் எவ்வளவு வரும்? 110.011. clear.